லாஸ்ட் வீடியோவில் ஆரி செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறத டீட்டெயில்டாக பார்த்தோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் செயின் ஸ்டிச் போட்டுட்டு எண்ட் நாட் எப்படி ஈஸியாக போடணுங்கிறத பார்க்கலாம். இதில் செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். இந்த ஒரு ஸ்டிச் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணிடலாம். பீட் ஒர்க், த்ரெட் ஒர்க், ஜர்தோசி எல்லாமே இந்த செயின் ஸ்டிச்சை வச்சு தான் நம்ம வந்து போடணும். இப்போது எண்ட் நாட் எப்படி போடணுன்னு பார்க்கலாம். செயின் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய லூப் எடுத்துக்கோங்க. திரும்ப பஞ்ச் பண்ணி இன்னொரு லூப் எடுக்கணும். செகண்ட் லூப் உள்ள நீடில் விட்டு ஃபஸ்ட் லூப்பை ஹூக்கில் அப்படியே மாட்டி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போது கீழே இருந்து த்ரெட்டை இழுத்தீங்க அப்படின்னா எண்ட் நாட் கிடச்சிரும். திரும்ப ஒரு தடவை காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய லூப் எடுத்துக்கோங்க. அடுத்தது அதிலே பஞ்ச் பண்ணி இன்னொரு லூப் எடுத்துக்கோங்க. இப்போது அந்த செகண்ட் லூப் உள்ள நம்ம நீடில் அப்படியே விட்டு ஃபஸ்ட்டு லூப்பை அந்த ஹூக்கில் அப்படியே மாட்டி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்புறம் கீழே இருந்து நீங்கள் த்ரெட்டை அப்படியே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு எண்ட் நாட் கிடச்சிரும். இதே மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு எண்ட் நாட்டாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது பெரிய லூப்ஸாக எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த லூப் வந்து வெளியில் தெரியுது. ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண சின்ன லூப்பாக எடுத்துக்கிட்டு கீழே இழுக்கும்போது நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அந்த மேலே இப்போ தெரிகிற அந்த லூப்பே தெரியாது. ஆக்சுவலாக நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது அந்த நாட் வந்து நமக்கு தெரியக்கூடாது. லூப் வெளியே தெரியாமல் நாட் எப்படி போடுறதுங்கிறத லாஸ்ட்டில் காமிச்சிருக்கேன். அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாட் போடுறது வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம எடுக்கிற அந்த 2 லூப்பையுமே சின்னதாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம நாட் போட்டுட்டு த்ரெட்டை கீழே இழுக்கும்போது நல்லா டைட்டாக இழுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நாட் வந்து வெளியிலே தெரியாது. இதே மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரீஸி த்ரெட்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.